Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது how to create a simple map application using Android Studio. அதாவது Android Studio யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் மேப் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா செல்ஃபோன்லேயும் இது ஒர்க் ஆகும். ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் எல்லாத்துலேயும் சிம்பிளான மை லொக்கேஷன் காட்டுற ஒரு அப்ளிகேஷன். இது ஒரு டுட்டோரியல் தான், இதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ how to create a simple map application. இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து இப்போ வந்து கூகுள் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். இது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பண்டில் வந்து எல்லா கீயும் எனேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இது யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணலாம். ஸோ அது பில்டுறதுக்கு எஸ்டிகே டூல்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் டூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக தேவை. அதுக்கப்புறம் கூகுள் கிளைண்ட் கீ, அதாவது ஆண்ட்ராய்டு ஏபிஐ கீ ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை. அது இருந்தால் தான் கூகுளோட பிங்கில் ஆகி உங்களுக்கு மேப் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ இது ஓப்பன் ஆக கொஞ்சம் லேட் எடுக்கும். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து கூகுள் கம்பெனி வந்து டேரெக்டாக ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, ஓப்பன் த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. ஸ்டெப் 2 வந்து செக்கிங் த எஸ்டிகே காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ எஸ்டிகே காம்பனன்ட் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிட் மூலமாக தான் எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அந்த கிட்டு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டை பில்டு பண்ணி எரர் செக் பண்ணி ரன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ கன்ஃபிகர் இதுக்குள்ளே போய்ட்டு எஸ்டிகே மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்டிகே மேனேஜர் லோட் ஆகும். ஸோ எஸ்டிகே மேனேஜர் லோட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு மூணே விஷயந்தான். ஒன்று வந்து நம்ம பில்டு பண்ணுற டூல்ஸ், அதோட கிளாஸஸ்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் வச்சு ரன் பண்ண போகிறோம், அதோட எக்ஸ்ட்ரா லைப்ரரி ஃபைல்ஸ், ரெப்போசிட்டரி ஃபைல்ஸ், ப்ளே சர்வீஸ் ஃபைல்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு மேப் அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன், அதுவும் கூகுள் கிளைண்ட்லேருந்து வாங்க போகிறோம். ஸோ கூகுள் ப்ளே சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராஸ் ஃபைல்ஸ், இதெல்லாம் ரெப்போசிட்டரிஸ், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், ஆண்ட்ராய்டு ப்ளே சர்வீஸ், யூஎஸ்பி டிரைவர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் இந்த எக்ஸ்ட்ராஸ் ஃபைல்ஸில். அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து மினிமமாக எந்த ஃபோனில் யூஸ் ஆகும்னா ஜெல்லிபீனில் யூஸ் ஆகும், மேக்ஸிமமாக லாலிபாப் வரைக்கும் யூஸ் ஆகும். ஸோ அது கீழே நம்ம ட்ரை பண்ணோம்னா கோடிங் மாற்றி எழுதுகிற மாதிரி வரும். ஸோ ஏபி 17 அப்படிங்கிறது ஜெல்லிபீன் வெர்ஷன், ஏபி 21 அப்படிங்கிறது லாலிபாப். ஸோ எக்ஸ்ட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சப்போர்ட், ரெப்போசிட்டரி, லைப்ரரி, ப்ளே சர்வீசஸ் எல்லாம் இருக்குது, யூஎஸ்பி டிரைவர் எல்லாமே இருக்குது. இந்த எல்லா எக்ஸ்ட்ராஸும் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால், ரைட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். எல்லாமே பக்கா இன்ஸ்டால் ஆகிருக்கணும், எல்லா வெர்ஷனோட அப்டேட் வெர்ஷனோட. முக்கியமான விஷயம், இது நெட்டை ஆன் பண்ணி வச்சுங்க. ஹைஸ்பீட் நெட்டில் இல்லைனாலும் ஓரளவு ப்ராட்பேண்ட் இருந்தால் கூட போதும். இல்லை 3G இருந்தால் 3G யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏபிஐ 17 4.2.2 ஜெல்லிபீன். ஸோ இந்த ஜெல்லிபீனில் வந்து கூகுள் ஏபிஐ அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்து நம்ம மேப் அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது. இது எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து லாலிபாப் ஏபி 21 அப்படிங்கிறது. ஏபி 21லேயும் என்ன எத்தனை ஒரு 5-6 ஃபைல், இல்லைனா ஒரு 10 ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம டெவலப் பண்ணிக்கணும். முக்கியமானது அந்த சிஸ்டம் இமேஜ், கூகுள் ஏபிஐ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் அதுக்குள்ளே பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் எல்லாமே ரன் ஆகும். அதுக்கப்புறம் பில்டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 21.19 18 ஸோ வரிசையாக இருக்கு இல்லையா, அந்த வெர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கணும். இன்ஸ்டால் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷனுக்கு. வேறு அப்ளிகேஷனுக்கு வேறு தேவைகள் இருக்கும். ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் மேப் அப்ளிகேஷன் எரர் அடிக்கும், கம்ப்ளீட் ரன் ஆகாது. ஸோ இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுல்ஃபில் ஆன பிறகு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். அப்போ தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் அ ப்ராஜெக்ட் யூ நீட் அ செக் எஸ்டிகே ஃபைல்ஸ் அண்ட் சப்போர்ட்டட் லைப்ரரிஸ் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து சிம்பிள் ஈஸியான ஸ்டெப்பு. ஏற்கனவே நீங்கள் ஆண்ட்ராய்ட் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா எக்லிப்ஸோட இப்போ உள்ள ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்லிப்ஸ் வந்து கிரேடில் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் பண்ண போகிறது ஸ்டார்ட் அ நியூ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுவும் நம்ம பண்ண போகிறது மேப் ப்ராஜெக்ட். ஸோ பேக் பைக்கலாம், ஸ்டார்ட் அ நியூ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட். ஸோ ஒரு டேப் ஓப்பன் ஆகுது, அதில் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் நேம்க்கு உங்கள் நேமுக்கு ஏற்றப்பல மாற்றிக்கலாம். ஸோ கம்பெனி டொமைன் அப்படிங்கிறது உங்கள் சிஸ்டமோட பேர், அதோட example.com அந்த பேக்கேஜ் ஃபைல் மொத்தமாக வரும். இப்போ ப்ராஜெக்ட் நீங்கள் எந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட் சோர்ஸ் ஃபைல் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் எங்கேயே க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா ப்ராஜெக்ட் லொக்கேஷன் காட்டும். ஸோ அப்ளிகேஷன் நேம், கம்பெனி டொமைன், ப்ராஜெக்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து ஃபோன் அண்ட் டேப்லெட். மினிமம் எஸ்டிகே லெவல் வந்து API 17 நம்ம ஏற்கனவே கொடுத்தோம் இல்லையா, API 17 4.2 Jelly Bean லெவலில் இருக்கும். ஸோ மினிமம் எஸ்டிகே சேவ் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இதில் நம்ம கிரியேட் பண்ண போகிறது கூகுள் மேப் அப்ளிகேஷன். ஸோ அது வந்து சிம்பிள் ஆக்டிவிட்டி கிடையாது, அது ஒரு கூகுள் மேப் ஆக்டிவிட்டி தான். ஸோ அது கூகுள் மேப் ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். பிளாங்க் ஆக்டிவிட்டி வித் ஃப்ராக்மெண்ட்டோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு கூகுள் மேப் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மேப் ஆக்டிவிட்டி அதோட ஜாவா ஃபைல், அதோட நேம், லேஅவுட், அதாவது அந்த லேஅவுட்டுக்கு என்ன டிசைனிங் பண்ண போகிறோமோ அந்த லேஅவுட் நேம் ஆக்டிவிட்டி _maps. அப்புறம் அந்த டைட்டில், அந்த டேப் பாரில் என்ன டைட்டில் வரணுமோ அந்த டைட்டிலோட பேர், மேப்புக்கு மேலே என்ன டைட்டில் இருக்கணுமோ அந்த டைட்டில் பேர். ஸோ கிளிக் ஃபினிஷ் கொடுத்துலாம். இப்போ ப்ராஜெக்ட் லோட் ஆகும். ஸோ ப்ராஜெக்ட் லோடாக ரொம்ப நேரம் எடுத்துக்கும், அது லோடாக முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ கிரேடல் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக ப்ராஜெக்டை வந்து அதோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதோட என்னென்ன கேப்பபிலிட்டிஸ்லாம் இது இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணி அதுவே ஒரு ப்ராஜெக்ட் பேக்கேஜ் ஃபைலாக கொடுத்து, ஸோ நீங்கள் கோடிங் டைப் பண்ணோன்னா அதுவே எரர் செக் பண்ணி அதுவே பில்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் கிரேடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் API XML அப்படின்னு ஒரு பேஜில் ஓப்பன் ஆகி நிற்கும். ஸோ கூகுள் மேப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், மற்றபடி எல்லாமே மெயின் ஆக்டிவிட்டியில் தான் ஓப்பன் ஆகி நிற்கும். ஸோ இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எப்படின்னா API கீ, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த கூகுள் கிளைண்ட்லேருந்து ஒரு API கீ வாங்கணும். ஸோ அதான் வந்து மேப்பை வந்து லோட் பண்ணும் உங்கள் அப்ளிகேஷனில். ஜஸ்ட்டு மேப் அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ண மட்டும் லோட் ஆகிடாது, கூகுளில் வந்து டேரெக்டாக ஒரு API கீ ஒன்று வாங்கி ஸோ அதை வந்து நம்ம ப்ராஜெக்டில் லோட் பண்ணால் தான் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது மேப்பை நமக்கு லோட் பண்ணும். ஸோ கெட்டிங் ஆண்ட்ராய்டு API கீ. API மீன்ஸ் ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ API கீ எப்படி வாங்குறோம் அப்படின்னா HTTP கன்சோல் அப்படின்னு ஒரு லிங்க் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்கேஜ் ஃபைலுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இந்த பேக்கேஜ் ஃபைலை மொத்தமாக செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா com.example.del அப்படின்னு ஏதோ மை அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேக்கேஜை மொத்தமாக அப்படி செலக்ட் பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணி கூகுளில் லிங்க் அடிக்கணும். ஸோ காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிளைண்ட் சைட் ஆண்ட்ராய்ட் அப்படி பேக்கேஜ் நேம் மொத்தமாக HTTP லிங்க் கன்சோல் லிங்கு காப்பி பண்ணி ஒரு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை எனி அதர் ப்ரௌசர்ஸ் எது வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு அதை டேக் பண்ணிங்க அப்படின்னா
ஸோ அந்த கிளைண்ட் சைட் கீ வாங்குறதுக்கு வந்து நம்ம அந்த லிங்க் அப்படியே டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது டேரெக்டாக கூகுள் டெவலப்பர் கன்சோலுக்கு போகும். ஸோ கூகுள் டெவலப்பர் கன்சோலுக்கு போகும்போது போகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும், கூகுள் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்து அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி பாஸ்வேர்ட் சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக சைன் ஆகும். இப்போ வந்து டெவலப்பர் கன்சோல் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட கிளைண்ட் சைட் கீ, அதாவது உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஒரு கீ ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகி நிற்கும். ஓப்பன் ஆனால் கிரியேட் ப்ராஜெக்ட் நியூ ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஏபிஐ ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்து எந்த ப்ராஜெக்ட் நிற்கிதோ அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தது தான் அவங்க இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண கிளைண்ட் சைட் ப்ராஜெக்ட், அதுக்கடுத்து உள்ளது தான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக உள்ளது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ வந்து நிற்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள அந்த உங்களோட அப்ளிகேஷனில் அந்த கன்சோல் லிங்க்கு கீழே இதே மாதிரி ஒரு பேக்கேஜ் நேம் இருக்கும், ஷா கீஸ் கிரியேட்டரோடு இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி அந்த பேக்கேஜோட காப்பி பண்ணி அந்த கூகுள் இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த கன்சோல் லிங்க்கு கீழே இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் உங்கள் அந்த இப்போ என்னோடய அப்ளிகேஷனில் com.example.my location my அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ உங்கள் இதில் வேறு மாதிரி அந்த பேக்கேஜ் நேம் வரும். ஸோ அதை நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ ஏபிஐ கீ க்ரியேட் ஆகிடுச்சு. ஏபிஐ கீ என்ன அப்படின்னா எந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்கு ஏபிஐ கீ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த கீ அப்படி காப்பி பண்ணி உங்கள் அப்ளிகேஷனில் அந்த யுவர் கீ ஹியர் அப்படின்னு இருக்குது, கூகுள் மேப்ஸ் ஏபிஐ கீ, அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கூகுள் கிளைண்ட் இருந்து மேப் ரிசீவ் பண்ணி கொடுக்கக்கூடிய கீ. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீ சேவ் ஆகிடும். ஸோ சேவ் கொடுத்துருங்க. ஸோ ஏபிஐ கீ வாங்கியாச்சு. ஸோ வாங்கினதுக்கப்புறம் உங்களோட மெயின் ஆக்டிவிட்டி ஃபைலை நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு சிம்பிள் மேப் அப்ளிகேஷன் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து கிளாரிட்டியோ ஸோ மற்ற வியூஸோ இல்லை சேட்டலைட் வியூ, டெரெயின் வியூ இதெல்லாம் மாறாது, மை லொக்கேஷன்லாம் காட்டாது. சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு மார்க் கொடுத்துருப்பீங்க, அந்த மார்க்கர் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி இதில் ஸோ இதுக்கு நம்ம மை லொக்கேஷன் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரைவேட் வாய்ட் செட்டப் மேப் அப்படின்னு ஒன்று இருக்கும், மெயின் ஆக்டிவிட்டி ஜாவாவில் சென்டராகவே இருக்கும். ஸோ அதில் கட்டேஜில் இருக்கும் எம் மேப் ஆட் மேக்கர், அது கீழே உள்ள லைனில் as the same mmap dot set my location enabled true அப்படின்னு கொடுக்கணும். ஸோ mmap dot set my location enabled boolean வந்து ட்ரூ கொடுத்துடலாம். ட்ரூ கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் மை லொக்கேஷன் எனேபிள் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் மெயின் ஆக்டிவிட்டி முடிஞ்சு. ஸோ இப்போ நீங்கள் போய் சேவ் பண்ணிடலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேப் அப்ளிகேஷனில் மை லொக்கேஷன் வந்து அந்த சிம்பிள் க்ரியேட் ஆகும், ஜூம் லொக்கேஷன் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்களோட அந்த நீங்கள் அந்த ஜூம் கண்ட்ரோல்ஸ் வித் மை லொக்கேஷன் உங்கள் வியூ நார்மல் வியூ தான் க்ரியேட் ஆகிருக்கும். ஏன்னா நார்மல் வியூ தான் நம்ம ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்கோம். ஸோ வியூவை மாற்றுறதுக்கு மற்ற ஸ்டெப்பெல்லாம் மூவ் பண்ணலாம். என்னோடய பிளாக்குக்கு போங்க. ஸோ வியூ மாற்றணும் அப்படின்னா என்னோடய பிளாக்கு போனீங்கன்னா அதோட கோடிங்ஸ்லாம் அதெல்லாம் கொடுத்துருப்பேன். இல்லை இந்த வீடியோ கிட்ட கூட க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதை நம்ம பண்ணப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏவிடி மேனேஜர் செட்டப் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் பண்ணுற அப்ளிகேஷன் கரெக்டான லெவலில் செல்ஃபோனில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு டிவைஸ் எமுலேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது செல்ஃபோன் மாதிரியே இருக்கும். ஸோ அது டிவைஸ் எமுலேட்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அதில் ஒரு 3 டிவைஸ் எமுலேட்டரோ இல்லை 2 டிவைஸ் எமுலேட்டரோ இருக்கும் ஆல்ரெடி. ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான டிவைஸ் எமுலேட்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் என்னோட்டில் 3 இருக்குது, பட் ஆனால் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுல 2 தான் இருக்கும். இதை நான் ஆட்டோமேட்டிக் க்ரியேட் பண்ணுது. ஸோ க்ரியேட் விர்ச்சுவல் டிவைஸ் கொடுத்துங்க. ஸோ அதுலேயே வந்து நெக்ஸாஸ் 4.7 இன்ச் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. நீ ஹார்ட்வேர் என்ன வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், பட் வந்து
நீங்கள் செலக்ட் பண்ணுற ஜெல்லிபீன் வந்து கூகுள் ஏபிஐ நீங்கள் இது டவுன்லோட் பண்ணதான் அதில் ரிசோர்ட் காட்டும். ஜெல்லிபீனில் வந்து API 17 கூகுள் ஏபிஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. கூகுள் ஏபிஐ ARM EBV7 ப்ராசஸர் கூகுள் ஏபிஐ உள்ளது ஜெல்லிபீன். அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மற்ற இதெல்லாம் எதுவும் நீங்கள் டச் பண்ணினா ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் Nexus 4 அப்படின்னு கிளிக் பண்ணி அதை ரன் பண்ணி விட்ருங்க. ஏன்னா எமுலேட்டர் ரன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ஏவிடி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். மேபி இந்த மாதிரி எமுலேட்டர் யூஸ் பண்ணி சில ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ அது இப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட செல்ஃபோன், நம்மளோட ஆண்ட்ராய்டு செல்ஃபோனை இதில் டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து டேரெக்டாக நீங்கள் டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணிட்டு இந்த எமுலேட்டர் வந்து ரன் ஆக ரொம்ப நேரம் ஆகும். பட் அந்த ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வந்து சடனாக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். ஸோ ஆண்ட்ராய்டு சிம்பிள் லோட் ஆகுது எமுலேட்டரில். ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது உங்கள் செல்ஃபோனை எப்படி இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் டு ஆண்ட்ராய்டு டிவைஸ் எப்படி அப்படின்னா USB டீபக்கிங் டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் போய் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு செல்லையுமே டெவலப்பர் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா டீபக்கிங் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும், USB டீபக்கிங். ஸோ கனெக்ட் பண்ணோன்னே டேரெக்டாக MTP மோடில் இல்லை USB மோட்லேயோ கனெக்ட் ஆகும். நீங்கள் டேரெக்டாக MTP மோடில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த MTP மோட் டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆன பிறகு நல்லா முக்கியமாக கவனிச்சிக்கங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த MTP மோட் டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகி உங்கள் செல்ஃபோன் கம்ப்ளீட்டாக லேப்டாப்போட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் USB டீபக்கிங் ஆன் பண்ணுங்கள். ஸோ ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இன்ஸ்டால் டிரைவர் ஓடும், USB காம்போசைட் டிவைஸ் இன்ஸ்டால்டு அப்படின்னு வரும். ஸோ டீபக்கிங் மோட் எனேபிள் பண்ணால் தான் அப்படி வரும், இல்லைன்னா வராது. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக டீபக் பண்ணிடலாம். அந்த எமுலேட்டர் ரன் ஆக ரொம்ப நேரம் ஆகும். இப்போ என்னோடய டிவைஸை நான் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். நான் டிரைவர்ஸ்லாம் ஆல்ரெடி போட்டு பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ண போகிறது ஸோ எந்த டிவைஸுமே கனெக்ட் ஆகலை. இப்போ நான் என்னோடய டிவைஸை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆஃப்லைனில் இருக்குது என்னோடய டிவைஸு. நான் கனெக்ட் பண்ணிட்டு ஆயிடுச்சு என்னோடய டிவைஸு. ஸோ நான் யூஸ் பண்ணுறது Lenovo S650 அப்படின்ற ஃபோன், API 90 உள்ள ஃபோன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டீபக்கிங் ஆன் பண்ணோன்னே லிஸ்ட் அவுட் ஆகி கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய டிவைஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பில்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பில்ட் பண்ண போகிற அப்ளிகேஷனை டேரெக்டாக நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வழியாகவே பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ ரன் பண்ணுறத ரன் கிளிக் பண்ணி அப்படின்னா கிரேடல் பில்ட் டாஸ்க், அதாவது ஃபுல்லாக பில்ட் ஆகி எரர்லாம் கிளியர் ஆகி உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ எமுலேட்டர் ரன் ஆக லேட் ஆகும். என்னோடய டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எமுலேட்டர் ரன் ஆகிட்டாங்கனாக்கா நம்ம டேரெக்டாக வந்து செல்ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கிரேடல் எக்ஸிக்யூட்டிங் டாஸ்க், இந்த கிரேடல் டாஸ்க் ஃபுல்லாக ஓடி முடிக்கணும். மேபி உங்கள் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எமுலேட்டர் தேவையில்லை, நீங்கள் ஏவிடி கிரியேட் பண்ணுற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேபி உங்களோட ஃபோன் எல்லாத்தையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஏவிடி கிரியேட், இந்த ஏவிடி வந்து லோடாக லேட்டானாலும் நமக்கு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே லேட் ஆகிடும். ஸோ பிரச்சனை இல்லாத என்ன அப்படின்னா உங்களோட டீபக்கிங் மோடு வந்து உங்கள் செல்ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஈஸியாக டீபக்கிங் மோட் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கனெக்ட் ஆகிரும். மேபி உங்கள் ஃபோன் இல்லை அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஏவிடிக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். எமுலேட்டர் ரன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் பிகினராக இருந்தால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ புதுசாக உள்ளவங்களுக்கு எமுலேட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப லேட் பிக்கப் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ டிவைஸ் கேட்குது, எந்த டிவைஸில் ரன் பண்ண அப்படின்னு கேட்குது. ஸோ லெனோவோ X50 செல்ஃபோன் ஆன்லேயே இருக்குது. நான் இதோட சாஃப்ட்வேர் போட்டு இதோட டெஸ்க்டாப் அப்படி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரன் ஆகும். ஸோ என்னோடய செல்ஃபோனில் இப்போ நம்ம பண்ண ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நான் இப்போ காட்டுறேன். ஸோ இது வந்து என்னோடய லெனோவோக்கு மொபைல் அசிஸ்டன்ட் இருக்கும். ஸோ இது வந்து இந்த சாஃப்ட்வேரை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, வெறும் ஸ்க்ரீனை மட்டும் கவனிங்க, சரிங்களா? ஸோ மேப் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகணும். ஸ்க்ரீன் எப்படி வரும் அப்படின்னா, கூகுள் மேப் அப்ளிகேஷன் க்ரியேட் ஆன உடனே டேரெக்டாக ஓப்பன் பண்ணோடனே ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ என்னோடய ஸ்க்ரீன் வந்து இதில் வந்து கேப்சர் ஆகிட்டே இருக்குது. சைமல்டேனியஸ் கேப்சரில் விட்டு தான் ஆகும், சரிங்களா? ஸோ வந்து மேப் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்னிப்டு மார்க்கெட் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கெட் வந்து 0.0, லேட்டிடியூட் 0, லேட்டிடியூட் 0. ஸோ ரெண்டுமே 0 வந்தால் ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் மை லொக்கேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் ஆகும். ஸோ வந்து நீங்கள் வந்து டபுள் டேப் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ண எவ்வளோ வேணால் ஜூம் ஆகிட்டு இருக்கும். இது வந்து நார்மல் வியூ தான். ஸோ மை லொக்கேஷன் கிளிக் பண்ணோன்னா எங்கே போகும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இருக்கிற மை லொக்கேஷனை போய் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி இருக்கிற மை லொக்கேஷன் காட்டுது. ஸோ நீங்கள் டேப் பண்ணி யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணும்போது கேமரா வியூ மாற்றிக்கலாம். இதிலே நீங்கள் சேட்டலைட் வியூ, டெரன் வியூ அப்படிலாம் மாற்றிக்கலாம். ஸோ சிம்பிள் கோடிங் தான். இது வந்து பிளாக்கில் போட்டிருக்கேன். இன்னும் பிளாக்கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ காம்பஸும் எனேபிள் ஆகிருக்கு. காம்பஸ் எனேபிள் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிரும். ஸோ ஒரு சிம்பிளான மேப் அப்ளிகேஷன் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ எமுலேட்டர் லோட் ஆக ரொம்ப லேட் ஆகிறதுனால நம்ம வந்து மொபைல் அசிஸ்டன்ட் வந்து என்னோடய சாஃப்ட்வேர். ஸோ அதை நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட்டு உங்களோட ஃபோனை பார்த்தா போதும். இது ஃபோன் வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் அந்த மொபைல் அசிஸ்டன்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. தேங்க்யூ கைஸ். கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள்.